இந்த பையனுக்கு ஒரு ஏலியன் பொம்மை கிடைச்சிருக்கும். இவன் அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கப்போ இந்த பால்ல இருந்து வெளிச்சமா வந்து அது ஒரு அழகான ஏலியன் டாகா மாறிடும். டிக்கி அது கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஏலியனுக்கு CJ7 ஒரு பேர் வைப்பான். வீட்டுல இருக்க கெட்டுப்போன ஆப்பில CJ7 அதோட பவரை யூஸ் பண்ணி அதை ஃப்ரெஷ் ஆகும். இப்ப அந்த பையன் CJ7 அவனோட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். இவன் ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு நாய் எப்ப இவனை பார்த்து கத்திட்டு இருக்கும். இப்ப டிக்கி CJ7 அந்த நாய் கூட சண்டை போட வைப்பான். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கும். ஆனா டிக்கி சரியா படிக்காதனால CJ7 ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கான். CJ7 அதை வச்சிருக்கிற எல்லா பொருளையும் தேடி கடைசியா ஒரு கூலிங் கிளாஸ் இந்த பையன்ட்ட கொடுக்கும். இவன் கண்ணாடியில இருந்து ஒரு சின்ன கேமரா ரோபோட் வந்து பறக்க ஆரம்பிக்கும். அந்த கேமராவை வச்சு இவன் மத்தவங்களோட ஆன்சரை பார்த்து எழுதிட்டு இருப்பான். பக்கத்துல இருந்த பையன் அந்த கேமராவை ஈன்னு நினைச்சு சாரோட கண்ணாடியில அடிச்சிடறான். சார் இந்த பையனை கோமா பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பாக்ஸ் வந்து ஒரு கண்ணில் அடிக்கி யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு சார் ஈன்னு நினைச்சு அடிச்சிட்டேன்னு சொல்றா. டெஸ்ட்ல டிக்கி 100 மார்க் எடுக்கான். ஆனா சாருக்கு மேல சந்தேகம் இருக்கிறதுனால அவனோட கண்ணாடியை கலத்தி தர சொல்லி சொல்லுவாரு. இவன் சார் கிட்ட கண்ணாடி தூக்கி போடுறான். அது அவரோட மூஞ்சி கிட்டே வெடிச்சு போயிருது. இப்ப இவனுக்கு பிடி பீரியட் இருக்கிறதுனால CJ7 ஒரு ஷூவை ரெடி பண்ண சொல்றான். CJ7 இந்த பையனுக்கு ஒரு ஷூவை ரெடி பண்ணி கொடுக்கு. இங்க பிடி சார் அவரோட ஹை ஜம்ப் ரெக்கார்டை பசங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கப்பவே டிக்கி அதை ஈஸியா தாண்டிடுவான். அதோட ஹைட்டை கம்மி பண்ணி இப்ப டிக்கிட்ட சார் இதை தாண்ட சொல்லுவாரு. ஆனா இந்த பையன் இப்ப நேரா வானத்துக்கே பறந்துடுறான். அவங்க வைக்கிற எல்லா கேம்ஸ்லயும் இந்த பையன் அந்த ஷூவை வச்சு ஈஸியா ஜெயிச்சிட்டு இருக்கான். இப்ப சார் டிக்கிட்ட அந்த ஷூவை தர சொல்லி சொல்லுவாரு. இவன் அந்த ஷூலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சார் கூட சண்டை போட ஆரம்பிப்பான். அங்க டிக்கியோட கிளாஸ் டீச்சர் இவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு. இவனோட மிஸ் எதுக்குடா அப்படி பண்றான்னு கேட்காங்க. ஆனா அந்த பையன் அவங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இப்ப நேரா வானத்துக்கே பறக்க ஆரம்பிப்பான். அங்க ஒரு கழுகு மேல ஜம்ப் பண்ணி மேல போறான். அப்ப வானத்துல நம்ம CJ7 காட்டுறாங்க. திரும்ப வேகமா வருவான். அப்ப இவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க நிக்கிற எல்லாரையும் கீழே விழ வைக்கான். இந்த பையன் கண்ணு முழிச்சு பார்க்கான். அவனோட அப்பா ஸ்கூலுக்கு போக சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இப்பதான் அவனுக்கு தெரியுது இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருந்திருக்கான். சரி CJ7 இருக்கான்னு பாப்பான். அப்ப அது பேக் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கும்.